Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரவு முழுவதும் பேருந்துகள் இயக்கப்படாததால் 5000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் டெல்லி பாபு. டெல்லி பாபு, வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாக மணிபாரதி, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் இரவு 9 மணிக்கு மேல் இல்லாததால் பயணிகள் அரசு பேருந்துகளை சிறைபிடித்தும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. குறிப்பாக தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சென்னையில் தங்கி கல்லூரிகளுக்கு செல்வதும் தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிவதும் வழக்கம். குறிப்பாக தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் தங்கி பணிபுரிந்து வரும் நிலையில் பண்டிகை மற்றும் விழா காலங்களிலும் வார இறுதி நாட்களிலும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு அரசு பேருந்து மூலமாக சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று மற்றும் நாளை முகூர்த்த தினம் என்பதாலும் சனி ஞாயிறு வார விடுமுறை என்பதாலும் ஏராளமான பொதுமக்கள் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அதிக அளவில் வருகை தந்தனர். குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக பண்டிகை மற்றும் விழா காலங்களில் போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படவில்லை எனவும் இரவு நேரங்களில் பொதுவான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்ற புகார்கள் தொடர்ந்து இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு அதிக அளவிலான பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் இரவு 9 மணிக்கு மேல் தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. நீண்ட நேரமாக காத்திருந்தும் பேருந்துகள் வராததால் சுமார் 5000த்துக்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருந்தனர். குறிப்பாக ஏராளமான பொதுமக்கள் கை குழந்தைகளுடன், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என ஏராளமானோர் தங்கள் குடும்பத்துடன் நீண்ட நேரமாக காத்திருந்தனர். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த போது பயணிகள் நள்ளிரவில் சுமார் 11 மணி அளவில் கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு சில அரசு பேருந்துகளையும் சிறைபிடித்தனர். மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 5000த்துக்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த சாலை மறியலில் பங்கேற்றதால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சாலை மறியலில் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பயணிகளுடன் பேச்சுவார்த்தையில் நடத்தினர். இருந்தாலும் பேருந்துகளை உடனடியாக இயக்க கோரியும் இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அதிகாரிகளை உடனடியாக வர சொல்லியும் பயணிகள் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 5000த்துக்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் குறைந்த அளவு மட்டுமே பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சாலை மறியலில் தடுக்க முடியாமல் காவல்துறையினர் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் திணறினர். இதன் காரணமாக கிளாம்பாக்கம் பகுதியில் நள்ளிரவில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக பதற்றமான சூழ்நிலை நிலவியது. குறிப்பாக இந்த விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மெத்தன போக்கின் காரணமாகவே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட ஓராண்டுக்கு மேல் ஆகிய நிலையில் இதுவரை பயணிகள் பண்டிகை மற்றும் விழா காலங்களிலும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல போதிய அளவுகள் பேருந்துகள் இல்லாமல் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இனிமேலாவது இந்த விடியா திமுக அரசு போக்குவரத்து துறை பொதுமக்களை வஞ்சிக்காமல் உடனடியாக பேருந்துகளை உரிய இடங்களுக்கு செல்ல உரிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி டெல்லி பாபு. டைம் சென்டர் போய் பார்த்தோம். டைம் கீப்பர் இல்ல. டைம் கீப்பர் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. யாரும் எந்த பதில் சொல்றதுக்கு யாருமே இல்ல. பஸ் பாத்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் வந்து ஷெட்ல போட்ட மாதிரி நிறுத்திட்டு கண்டக்டர் டிரைவர் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. பஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருந்த பஸ் 4 பஸ் தான். அந்த 4 பஸ்லயும் வந்து எத்தனை பேர் ஏறுவாங்க? 10,000 பேர் மேல இருக்காங்க.
எத்தனை பேர் அதில் ஏற முடியும்? பதில் வந்து கம்பல்சரி பீப்புள்ஸ்க்கு வந்து சொல்லி ஆகணும். ஒன்னு சொல்யூஷன் கொடுத்து இதை அரெஸ்ட் பண்ணணும், இல்ல கம்பல்சரி இதான தப்பு நடக்கான்றது மன்னிப்பு கேட்டே ஆகணும். இந்த போக்குவரத்து துறை இன்சார்ஜ் வந்து எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஃப்ளோர்ல யாருமே இல்லை, யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அதனாலதான் மக்கள் நடுரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்தப்போ ஒரு 3 பஸ் தான் இருந்துச்சு. அதுவும் வந்தது எல்லாரும் ஏறிட்டாங்க. ரொம்ப ரேஷன் கடையோட மோசமா எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு தான் ஏறினாங்க. அதை விட தாண்டி கால் இல்லாதவங்க, அந்த குழந்தை வச்சுட்டு இருக்கவங்களாம் அப்படியே தான் இன்னமும் நின்றுட்டு இருக்காங்க. நான் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் பஸ் பார்க்குறேன், இன்னொரு பஸ் வரல. இங்க வந்து போலீஸ்காரங்க இதே தான் சொன்னாங்க, பின்னாடி 25 பஸ் நிக்குதுன்னாங்க, இந்த இடத்த விட்டீங்கன்னா பஸ் வரும்னாங்க. அதை விட்டும் இப்போ 1 மணி நேரம் ஆகுது, இப்போ வரைக்கும் எந்த பஸ்ஸும் வரல. நாங்க 8:30 மணில இருந்து இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். எதுக்காக சார் இந்த மாதிரி லேட் ஆகுது? 10 நிமிஷம் சொன்னீங்க. உனக்கு நான் ஒரு நிமிஷமாலாம் சொல்ல முடியாது. 10 நிமிஷம்னா நீ கூட தான் நின்று ஆகணும்னு சொன்னதுக்கு நான் போய் ரோட்ல உட்கார்ந்தேன். என்னை ரோட்ல உட்காரும் போது என்னைய வரையும் தகாத வார்த்தையில பேசி சட்டையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உன்னை வந்து ரிமாண்ட் பண்ணிடுவேன், நான் உன்னை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டு நான் உன்னை வாழ்க்கை இது பண்ணிடுவேன். லேடிஸே அவங்க